பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான ஒரு இடம் இல்லை, கடலுக்கு ஒட்டினாப்பில் ஒரு அருமையான சிட்டி சான் பிரான்சிஸ்கோ பட்டணத்தினுடைய ஒரு பகுதி தான் பின்னாலே தெரிவது. இந்த கடல் பகுதி பசிபிக் கடல், பசிபிக் மகா சமுத்திரம்னு சொல்றாருல, ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். இந்த தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அது உள்ள இறங்குனாலே அவ்வளவுதான், உடம்பெல்லாம் அப்படியே ஸ்டிஃப் ஆகி போயிடும். அந்த அளவுக்கு குளிர் இருக்கிற ஒரு கடல் இது. சரி, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றார் அப்படின்னு கேட்குறீங்களா? வேத புஸ்தகத்துல 1 நாளாகவும் 22:13 ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே மகளே, நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உங்க தைரியத்தை இழந்து போயிட்டீங்க. ஏதோ ஒரு காரியத்துல ரொம்ப தைரியமா இருந்தீங்க, இப்ப சூழ்நிலை மாற 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 உங்களுடைய தைரியத்தை இழந்து ஒரு பயம் உள்ளத்துல வர ஆரம்பிச்சிருக்குல்ல. உங்களை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய தேவைகளை குறித்து, சூழ்நிலைகளை குறித்து ரொம்ப தைரியமா இருந்தீங்க முன்னால. இப்போ தைரியம் குறைந்து கொண்டே வருது, பயம் மேலோங்க ஆரம்பிக்குது, உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு கலக்கம் வருது. ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே மகளே, நீ பலம் கொண்டு தைரியமாயிரு. ஏன்னா உன் தைரியத்தை இழக்க செய்வதுதான் சாத்தானுடைய திட்டம். உன் தைரியத்தை இழக்க செய்து பயத்தை உண்டாக்கிவிட்டால் உன்னை மேற்கொள்ள முடியும் என்று பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் உன் தைரியத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க செய்யும்படி அவன் சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தைரியமாறு, பயப்படாத, கலங்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன்? நான் உன் கூட இருக்கிறேன்ல. சாத்தானை ஜெயித்தவரும் கூட இருக்கிறேன். பிசாசு என்ன வேணாலும் பண்ணட்டும், உனக்கு விரோதமாக உன்னை பயப்படுத்த இந்த மாதிரி சூழ்நிலை வேணாலும் மாற்றட்டும், ஆனால் நான் உன் கூட இருக்கிறேன். சாத்தானை ஜெயித்தவர், அவன் தலையை மிதித்தவர், அவன் மீது ஜெயம் எடுத்தவர் நான் உன் கூட இருக்கிறேன்ல. பிறகு எதுக்கு நீ பயப்படணும்? திடமனதாயிரு, கலங்காதேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க பயந்துட்டீங்கன்னா சாத்தான் அவங்களை ஜெயித்தருவான். உங்க தைரியத்தை இழந்துட்டீங்கன்னா அவங்களை மேற்கொண்டுருவான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உன் தைரியத்தை விட்டுறாத, பயப்படாத, கலங்காதேன்னு ஆண்டவர் சொல்றார். நீங்க இப்ப சொல்லணும், சாத்தானே நான் பயப்பட மாட்டேன், என் தைரியத்தை நான் விட்டு விட மாட்டேன், என் இயேசு என்னோடு இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற, தைரியப்படுத்துகிற, எனக்காக ஜெயம் கொடுக்கிற இயேசு என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி தைரியமா சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை திடப்படுத்துகிறார். நீங்க ஜெயிப்பீங்க, உங்க காரியம் வாய்க்கும், நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, அற்புதத்தை காண்பீங்க. அதனாலதான் ஆண்டவர் பேசுகிறார். தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை தைரியப்படுத்துகிறீர், பலப்படுத்துகிறீர், நான் தைரியமா இருப்பேன். பொல்லாத சாத்தானே நான் பயப்பட மாட்டேன், தைரியத்தை விட்டு விட மாட்டேன், கலங்க மாட்டேன், என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். உன்னை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறபடியால் நானே ஜெயிப்பேன், சாதிப்பேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.